வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குரூப் கிளம்பிருச்சு. அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுறதுக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா மும்முரமாக இறங்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எப்படி நீக்கினாரோ அதே மாதிரி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தை நீக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா மும்முரமாக பண்ணிட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் கோலப்பன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சிவி சண்முகம் கையில் பார்த்திங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஓபிஎஸ் சசிகலா இணைக்க சொல்லி அவர் போயிருந்தார். அவர் பேச்சை அவர் கேட்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, தம்பி நான் தான்ப்பா போச்சுலாரு, இப்படிலாம் நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். சிவி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு, உங்களை எப்படி பொதுச்செயலாளர் பதவியில் உட்கார வச்சோமோ அதே மாதிரி உங்களை தூக்கவும் எங்களுக்கு தெரியும், திருப்பி பொதுக்குழு கூட்டவும் தெரியுன்ற மாதிரி சவால் விட்டார் பெஞ்சை தட்டி. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஆயிட்டார். இந்த விளைவு தான் பார்த்திங்கன்னா தற்கொலைன்னு சொல்லியிருந்தார்ல அண்ணாமலை, அதனால தான் பெரிய லெவல் ரியாக்ஷனே இல்லை. மாவட்ட செயலாளர்லாம் அமைதியாக இருந்தாங்க. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கலை. ஸோ குறிப்பிட்டு இந்த உதயகுமார், ஸோ இந்த நம்மளுக்கு ஜெயக்குமார், இவங்க தான் தற்கொலை சொன்னதுக்கு அண்ணாமலையை கண்டித்து உருவபொம்மை எரிக்கிறது அந்தந்த அங்கங்கே நடந்துச்சு. பெரிய லெவலில் எல்லாட்டையும் அங்கங்கே நடந்துச்சு. ஆனால் பதிலுக்கு பார்த்திங்கன்னா பாஜகவினரும் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கே பிரச்சனை பார்த்திங்கன்னா, சிவி சண்முகம் முழுமையாக பார்த்திங்கன்னா பாஜக எதிர்க்கக்கூடிய நபர். ஆனால் இப்போ பாஜகவோட டீல் பேசிகிட்டு இருக்காரு. என்கிட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒன்றிணைந்து அதிமுக நான் உருவாக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்றப்ப. ஏற்கனவே அவர் ராஜ்யசபா சீட்டில் எம்பியாக இருக்கார். அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க சிவி சண்முகத்துக்கு. ஸோ அப்படி கிடச்சா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண போகிறது உறுதியாயிரும். ஒரு 4 நாளாக பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முத்தி பயிற்சின்னு சொல்லலாம். எஸ்பி வேலுமணியோட ஆதரவாளர்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கார். அவங்களெலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அணியோட பேசும்போது எடப்பாடியும் டேரெக்டாக பேசியிருக்காரு. இதுவே அவங்களுக்கு சந்தோஷம், பொதுச்செயலாளர் நம்மளை பார்க்குறாரான்னு சொல்லிட்டு. எப்போயுமே பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி கீழே இருக்க ஆதரவாளர்கள், எஸ்பி வேலுமணி ஆதரவாளருக்கெலாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடப்பாடி பழனிசாமி பார்க்க முடியாது. எஸ்பி வேலுமணியே வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்த்தோன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி நம்மளை பார்க்குறாரே எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்ன எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காருன்னா, எஸ்பி வேலுமணியை நான் கட்சி விட்டு நிற்க போகிறேன், நீங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா டம்மி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காதீங்க, அது வேஸ்ட்டு, ஸோ நீங்கள் என் பக்கம் வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களும் ஒரு சில பேர் போயிட்டதாக சொல்கிறாங்க எஸ்பி வேலுமணியை விட்டு. ஸோ இதனால் அதிருப்தியாகி நியூஸ் வர்றதை, எடப்பாடியோட நியூஸ் வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாண்டார். முன்னாள் அமைச்சர்லாம் இணைஞ்சு இப்போ சிவி சண்முகம் அந்த இதில் இணைஞ்சிருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா லண்டனுக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ இந்த லண்டன் போன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட பார்த்திங்கன்னா இணக்கமாக போனீங்கன்னா லண்டன் பயணத்தை நான் கேன்சல் பண்ணுறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லியும் சொல்லியிருந்தாங்க அண்ணாமலைக்கு. அதனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் பேசியிருக்காரு. அண்ணே இந்த மாதிரி கூட்டணி வாங்கினே, அப்போ தான் லண்டன் நான் போகிறத நிப்பாட்ட முடியுன்ற மாதிரி. அப்படியாப்பா, சரிப்பா நான் சொல்கிறேன்ப்பா, நீ உனக்கு ஒன்றும் கவலைப்படான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சமாதானமாக போன மாதிரி அண்ணாமலைகிட்ட பேசி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அங்கே சமாதானம் நடக்கவே இல்லை. அந்த வீடியோலாம் ஃபுட்டேஜ்லாம் அண்ணாமலை போன ஃபுட்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சுருக்காரு. இதை பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட இணக்கமாக போக சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கும் டெல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் டெல்லி பேச்ச பெரிய லெவலில் கேட்கல. அண்ணாமலைக்கும் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை இனி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடாதுன்ற மாதிரி. பட் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப ஒரு இணக்கமான சூழ்நிலை வரல. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா டெல்லி அண்ணாமலையை வெளிநாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒன்று பேசிவிட்டு டெல்லிகிட்ட பார்த்திங்கன்னா இப்படி பேசியிருக்காருன்ற மாதிரி கோபம் அண்ணாமலைக்கும் இருக்குது. ஸோ இந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னா, அண்ணாமலை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுக சீனியர்கள்லாம் அண்ணாமலை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு சீனியர்கள்ட்ட பேசியிருக்காங்க. சீனியர்கள் எஸ்பி வேலுமணி அப்படியே அண்ணாமலைகிட்ட சொல்ல இது மிகப்பெரிய லெவலில் பற்றின பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்துச்சு. அண்ணாமலை அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதிமுக ஃபைல்ஸ் வெளியிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியினர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ரகசியங்களை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம திரும்ப இந்த ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி
பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட வீடியோவும் பார்த்திங்கன்னா அதிமுகட்ட சிக்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேரம் தான் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதிமுக ஃபைல்ஸ் மேலே கை வச்சிங்கன்னா நான் அந்த வீடியோ வெளியிட்டுருவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்ல, இப்போ அண்ணாமலை இருந்தால் பார்த்திங்கன்னா கூட்டணி அமையாது. ஏன்னா வந்து 2026 கூட்டணி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும்னு சொல்கிறது தான் பாஜக எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால் அண்ணாமலையை பார்த்திங்கன்னா லண்டனுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அண்ணாமலைக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. இந்த குழு 6 பேர் போட்டிருக்காங்களே, ஹெச் ராஜா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒரு நபர் அதிமுகவோட கூட்டணியோட வந்தால் அவங்களுக்கு தமிழக பாஜக தலைவர் பதவி தரேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலை பார்த்திங்கன்னா டெல்லி அனுப்புன இந்த வெளிநாட்டு பயணம் பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு அப்செட்டில் தான் போயிருக்கதா வந்து வெளிப்படையாகவே தெரியுது. ஸோ இப்போ இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஹெச் ராஜா வந்து ஒருவேளை சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா அவர் தமிழக பாஜக தலைவர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க ஒரு சூழ்நிலை. இந்த 6 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா குழு போட்டிருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழக பாஜக வந்து அண்ணாமலை இருந்தாலுமே வந்து இந்த ஒரு ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த 6 பேர் குழுக்கு கொடுத்துருக்கதா தகவலியாக இருக்குது. விஜய் கட்சியை எதிர்க்க சொல்லி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அஸ்திரங்களை வந்து ஏவ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஓபிஎஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாயிட்டார். ஓபிஎஸ்ஸே பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு பேரலாமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா தொண்டர்களுமே வந்து உசுப்பேற்றிட்டு ஆனால் ஒன்றிணைந்த அதிமுக உருவாயிருங்க 2026 அப்படி தான் சந்திப்போன்றது திட்டவட்டமாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சொல்லிட்டார். ஓபிஎஸோட பையன் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறான்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா முட்டுப்புள்ளி வச்சுரு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அதெல்லாம் பொருள்ன்ற மாதிரி. அதே மாதிரி மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல். ஸோ ஒரு கடவுளில் இருக்க ஜோசியர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ விஜய் தரப்பு ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காரு. ஜனவரி மாநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கதான் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கரோட சகோதரர் கைது. இந்த 100 கோடி பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பை பார்த்திங்கன்னா இந்த பத்திர மோசடி பண்ண போனாங்கல்ல, ஸோ அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கைது ஆகிறது. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட்டை உண்டாக்கியிருக்கதான் சொல்கிறாங்க. ஏன் அதிமுக ஏற்கனவே வீக்கு, இந்த பிரச்சனைனா பார்த்திங்கன்னா அடுத்து எலெக்ஷனில் நிற்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக போயிருன்றாங்க. ஒரு 20 எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா நம்மளை திரும்பி சிவி சண்முகட்ட கையில் இருக்கதா சொன்னேன்ல, அந்த 20 எம்எல்ஏக்களையும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையை பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இது ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா பரவலாக வந்து பேசப்படுது. சிவி சண்முகம் அந்த மாதிரி பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவி காலியேறும். வந்து பெரும்பான்மையை வச்சு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா நிர்வாகிகளையும் வந்து தன் பக்கம் இழுத்தார். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருக்காருன்னா ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கினார்னா இதுக்கு முக்கியமான காரணம் சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருந்தனால தான் வந்து ஓபிஎஸோட வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதுரியமாக சமாளித்ததாக சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து திரும்பிட்டாருன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சிக்கலை திரும்புறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை தற்கூறி சொல்லும் அந்த 6 முன்னாள் அமைச்சர் பேசுனாங்கல்ல, போய் சமாதானம் பேசுனாங்கல்ல, அவங்க பெரிய லெவலில் ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. எஸ்பி வேலுமணிலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பதில் சொல்லாமல் போயிட்டார். சிவி சண்முகம் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கொதிச்சு போயிருப்பார். பாஜகனாவே பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத வெறி பிடிச்ச கட்சி அப்படி இப்படின்னு திட்டுவார். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இணக்கமாக போயிட்டார், அமைதியாக போயிட்டார். இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் தருன்றாங்க. ஸோ இது ஓபிஎஸ்க்கு ஒரு சாதகமான விஷயம்தான். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க வீட்டிலேருந்து கொஞ்சம் வீடு மாறுறாரு. கொஞ்சம் ஜோசியர்கிட்ட சொல்லி பார்த்திங்கன்னா இந்த திசை சரியில்லை, அதனால் பார்த்திங்கன்னா ஆழ்வார்பேட்டை பேர்லாம் சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டைக்கு போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.